இன்னைக்கு இந்த நாடு நாசமாவதற்கு என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? ஜேவிபி இல்லாவிட்டால் இன்று இலங்கை வளர்ந்த நாடாகி இருக்கும். தம்பிக்க ரணவக்க இந்த ராஜபக்சன்ற லேசுப்பட்டவனா கொஞ்ச நெச்சம் கன்றாய் வேலையா செய்தவன். ராஜபக்சா எடுத்தாலும் சரி, அவன் பொஞ்சாதி எடுத்துக்கொண்டாலும் சரி, மகன்மார் 3 பேர் எடுத்துக்கொண்டாலும் சரி, அண்ணன் எடுத்துக்கொண்டாலும் சரி, தம்பிமார் 2 பேர் எடுத்துக்கொண்டாலும் சரி, எல்லாருமே ஊழல் மோசடியில் ஈடுபடும். வாயில வந்துருச்சு, அவரோட மனசுல இருக்கிறது அப்படி வந்துருச்சு. ஜனாதி எவ்வளவு பாருங்க, அந்த பைத்தியம் எவ்வளவு முத்தி இருக்குன்னு சொன்னா, ஐயோ இது ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்கு நிலைமை. என்ன சொல்றாங்கன்னா, 2029 நாமல் ராஜபக்சே சிறைச்சாலைக்குள்ள சரி ஜனாதிபதி ஆக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அனுதாபத்தை பெறுவதற்கு ஜனாதிபதி தனது பதவியை விட்டு போவதாக சொல்கிறார். இப்ப நான் என்ன தெரியுமா சொல்றேன், கனவு என்ன ஜனாதிபதியாக்குனா நான் உடனே அனுரவை அரெஸ்ட் பண்ணுவேன். ஏன் என்ன காரணம்? ஜனாதிபதித்துவமா தயவு செய்து சொல்களே, சில்லறைத்தனமாக வேலை செய்ய வேண்டும். சரி, என்பிபி ஜேவிபி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தோட யாருக்கு பிரச்சனை அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். யாரா நாமல் யார சொல்றாருன்னு சிறைச்சாலைக்கு வெளியேந்து வச்சு சொல்றாங்க. இந்த என்பிபி அரசாங்கம் வந்ததுல இருந்து எங்களோட பிள்ளைகளுக்கு சரியான கரைச்ச உங்க காசுல நான் குடு அடிச்சோம். உங்கள் பெற்றோரின் நிம்மதியே எங்களின் நோக்கம். செவிலியர் பராமரிப்பு, ஆரோக்கிய உணவுகள் மற்றும் சொகுசு அறைகளுடன் ரத்மலானியில் வி கேர் ரெசிடென்ஸ். கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங், வெள்ளவத்தை ஐபிசி ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில். நல்லூர் திருவிழா தினமும் காலை மாலை சிறப்பு நேரலையில் உங்கள் விளம்பரங்களும் இடம்பெற இன்றே அழையுங்கள். ஹலோ அண்ணா, வணக்கம். வணக்கம் மகனே, வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? சும்மா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேன். 2 நாள் உள்ள சனிக்கிழமை நாங்க நாட்டு நடப்பு செஞ்சோம். நேற்று ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை, அப்பா எத்தனை வீடியோஸ், எத்தனை நியூஸ் எல்லாம் அப்படி அதிரடியா வந்துகிட்டு இருக்கு. நாங்க நேற்றா சரியா பார்த்தா செஞ்சிருக்கணும். நேற்று தான் அவ்வளோ நியூஸ். சரி, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நேற்று இன்னைக்கெல்லாம் சேர்த்துக்கிட்டு இன்னைக்கு ரெடி ஆகிட்டோம். முதல்ல நாங்க இந்த விஷயத்துல இருந்து வருவோமே. இல்லைண்ணா, இப்போ இந்த வெரிடேட் ரிசர்ச்சுங்கிற அமைப்பு அந்த அமைப்பே தான் சொன்னிச்சு, இந்த அரசாங்கம் 150% மேலதிகமாக மக்களுடைய நம்பிக்கையை வென்று, நாங்கள் பார்க்குற நினைக்கிற மாதிரி 65-70% மக்களுடைய அபிமானத்தை வென்ற, நம்பிக்கையை வென்ற ஒரு அஅரசாங்கமாக அது இருக்கு. முடிவுகள் எடுக்கிறதா இருக்கலாம், எக்கனாமிக்கலாக இருக்கலாம், எல்லா விஷயத்துலையும் சட்ட ஒழுங்காக இருக்கலாம். இப்படி இப்போ திடீர்னு நேற்று ஒரு அறிவிப்பு என்ன ஆகுது, அணு அரசாங்கத்தின் மீதான மக்கள் ஆதரவு 50% குறைவு, அப்படின்னா 65-லேருந்து 50க்குள்ள வீழ்ந்திருக்கு. மூட் ஆஃப் த நேஷன், தேசத்தின் நிலைமை என்ன கருத்து அப்படின்னு வந்திருக்கு. என்ன கதைன்னு தான் கேட்கறது. ஆனா கமெண்ட்ஸ் வேற மாதிரியா, இப்ப இந்த பதிவு இப்படி இருக்கு. என்ன காரணம்? 65%-லேருந்து 50%க்கு இறங்க என்ன, அதாவது படங்கறி விளையாட போறேன். நீங்க விளையாட்டு செய்தி சொல்லி கொண்டிருக்கலாம், என்னதுக்கு சீரியஸா விளையாட்டு செய்தி அது? சரி, ஓகே. டில்சா, அதுக்கு முதல் ஒரு செய்தி பாத்துறீங்களா? ஒரு வாரத்துக்கு முதல் அதை சொல்ல மறந்துட்டீங்களே. இதே அமைப்பு இன்னொரு அறை கொண்டு விட்டது ஞாபகம். அரசாங்கம் டொப்புல போய் கொண்டிருக்க. அது என்ன விளக்கம்? அதுதான் இப்ப குழப்பமா இருக்கு. என்னடா அது, ஜூலை மாசம் ஒரு மாதிரி இருக்கு, பிப்ரவரி மாசம் ஒரு மாதிரி இருக்கு. அது எப்படி இப்ப நாங்க பாக்குறோம், அதிரடி கைதுகள் நடக்குது, வழக்குகள் எல்லாம் தினசரி விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. ஈஸ்டர் தாக்குதல் விசாரணை எல்லாம் அப்பா இந்த இன்னைக்கு நாளைக்குன்னு இருக்கு, அப்படி போய்கிட்டு இருக்கு. அதுவும் சில பேருக்கு பிரச்சனை. உதயகுமார் கேட்டிருக்காரு, ஜனாதிபதி எப்படி சொல்லுவார் ஈஸ்டர் வழக்கு சுருக்க முடிய போகுதுன்னு அவர் கேள்வி கேட்டார். அதுக்கு பிறகு வருவோம். இப்ப இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. எப்படி ரெட் வாரண்ட்ல இருக்கவங்க எல்லாம் அழைச்சிக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த கஞ்சிபாணி இம்ரான் சம்பந்தமா இன்னைக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வெளியாகி இருக்கு, ஆனா இன்னும் அதை கன்ஃபார்ம் பண்ணாம இருக்காங்க. இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போது கரப்ஷன் சம்பந்தமா நம்ம கேட்கறதுக்கு இல்ல, மக்கள் ரோட்டுக்கு இறங்கி ஒன்னும் சொல்றாங்கல்ல. இருக்கு, நீங்க சொல்லிட்டீங்க தானே, இந்த கிழமை இறங்குது, போன கிழமை ஏறுது. அப்போ ஏறுறது எப்படி இறங்குதுன்னு பாப்போம். இன்னொரு நாடக கம்பெனி, எங்கட போராசிரியர் ஜிஎல்பி நாடக கம்பெனி, லீடர் சுமந்திரன் நாடக கம்பெனி, இப்படி இந்த நாடக கம்பெனிகளும் அதிகமா இருக்கு. இந்த நாடக கம்பெனிகளோட அந்த நீங்க பேர் குறித்த அமைப்பு நல்ல தொடரும். இப்ப இவங்க என்னன்னு சொல்ல போறாங்கன்னு ஐயா கதையை விடுங்க ஐயா, நான் சொல்ல விடுங்க. நீ குறுக்க பாஞ்சீங்கன்னா நான் படங்கிற போயிடுவேன். எடுக்கவா 4 கலர் வச்சிருக்கேன். என்னென்ன கலர்? சிவப்பு, மஞ்சள், நீலம்,
எல்லாம் முக்கியமான கலர் தான். சரி. சொன்னா நம்ப மாட்டேங்க டில்சன். இது நீலம், ம் இது பிங்க், ம் இது மஞ்சள், இது பச்சை. எல்லாமே இருக்கு. பிறகு நான் படங்கர போயிடுவோம் டில்சன். சரியா டில்சன்? இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது என்னத்தால இந்த இது வருதுன்றத பொருளாதாரம் வீழ்ச்சி. ஓகே ஃபைன். ஆனா இன்னொரு பக்கம் அறிக்கை சொல்லுது என்ன, பொருளாதாரம் ஓரளவுக்கு அப் பண்ணி கொண்டிருக்குது. சில சில உண்மையில இந்த கவர்மெண்ட் சில சில இடங்கள்ல பலவீனமா இருக்குது. அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கு. நீங்க பாருங்க, இவ்வளவு காலமும் பென்ஷன் கொடுத்த பார்லிமெண்டரி என்ற பென்ஷன் சர்வ் பண்ணப்படுது, கவர்மெண்ட்டுக்கு கொடுத்த வெஹிக்கிள் சர்வ் பண்ணப்படுது, செக்யூரிட்டி சர்வ் பண்ணப்படுது. பொரின் கிட்டத்தட்ட 14 லட்சத்துக்கு கிட்ட டூரிஸ்ட் வந்திருக்கு நேற்று வரைக்கும். 14 லட்சத்துக்கு கிட்ட. இப்படி எல்லா வகையிலையும் வர்ற காசுகளை இப்ப எங்க போகுது? அடுத்தது இப்ப இன்னொரு அறிக்கை வரும் சொன்னால், இந்த அரசாங்கத்துல கீழே இவங்களோட செல்வாக்குறங்கிறது காரணம் நீதிபதிகளோட வயது அதிகரிச்சது. அந்த காரணங்கள். சரி, இதனாலதான் இப்ப மக்களுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? ஐயோ, அதை விட ஒரு காமெடி. அமைச்சர் சந்திரசேகரன் காமெடிகளுக்கு மட்டும் குறையல. நான் அதை சொல்லல. இப்ப இது சொன்ன அப்புறம் மூட் மாறிடும். அமைச்சர் இடையில போய் நின்று நோண்டி நொங்கெடுக்கிற வேலை பாக்குறது. அமைச்சருக்கு கண்டனம் தெரிவிக்கணும். என்ன, ஒரு முன்னாள் ஜனாதிபதி குடும்பத்தை நீங்க இப்படி கதைக்க கூடாது. உங்களோட ஒரு வீடியோ ஒன்று சிக்கிறீங்க, அமைச்சர் வீடியோ ஒன்று சிக்கிறீங்க பாருங்க. போட்டே காட்டுறோம் போறேன். ஆனா இப்ப காட்டக்கூடாது. அமைச்சருக்கும் சுவாரஸ்யம் இல்லாம போயிருக்கும், மக்களுக்கும் சுவாரஸ்யம் இல்லாம போயிடும். நீங்க பலமா மாட்டி இருக்கிறாரு பாருங்க அவர் வீடியோ, அது இருக்கட்டும். அப்ப இப்ப என்ன பிரச்சனை டில்சன், இந்த நீ இப்ப நான் சொன்ன கேட்டகரி எல்லாம் இருக்குதானே, இதெல்லாம் முடிஞ்சுதா? இப்ப எப்படி வரும் அறிக்கை? இப்படித்தான் வரும். மக்களுக்கு என்ன பிரச்சனை? மக்களுக்கு நீதிபதியிற வயது அதிகரிச்சாலும் பிரச்சனை இல்ல, டாக்டர் வயது அதிகரிச்சாலும் பிரச்சனை இல்ல, 6 வயது அதிகரிச்சாலும் மக்களுக்கு பிரச்சனை இல்லை. மக்கள் பாட்டிலேயே போறாங்க. மக்கள் தான் சொல்றாங்களே, ஆமா செய்யுங்க, நீங்க எடுத்த முடிவை நிறைவேற்றுங்க, நாங்க இருக்கோம் பக்கபலமா. இப்ப அது மட்டும் இல்ல, இப்ப இந்த வெரிடேட் ரிசர்ச் அமைப்பு இந்த வெளியிட்ட அறிக்கையை அடுத்து இப்ப இதுல முக்கியமா இருக்கிறது வந்து பாருங்க, கவர்மெண்ட் அப்ரூவல், ஸ்டேட் ஆஃப் த எக்கனாமிக் அவுட்லுக், சாட்டிஸ்பேக்ஷன், இது 4 தான் பிரதானமா இருக்கு. ரைட். இப்ப இதுல தான் 2025 பிப்ரவரி ஒரு அறிக்கை, 2026 பிப்ரவரி ஒரு அறிக்கை, 2026 ஜூலைல ஒரு அறிக்கை. பிப்ரவரி வந்துட்டு இப்ப ஜூலை, இதே வருஷம் ஜூலை ஒரு அறிக்கை பாக்குறாங்க. இது வந்து ஒரு சிந்தனை மையம், திங்க் டேங்கா ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய. எனக்கு இதுல சுயாதீனத்தன்மையில நம்பிக்கை இல்ல பர்சனலா. ஏன்னா இவங்க கடந்த காலங்கள்ல தமிழர்கள் சம்பந்தமாகவும் ஒரு முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களை வெளியிட்டது. அது மட்டும் இல்லாது இவங்க யாரு, எங்கட இங்க இவர் யாரு, வீட்டு கட்சியில செயலாளர், அவரோட சேர்ந்து இவங்க கிட்டத்தட்ட சொல்ல போனா இவங்களுக்கு 6 பண்ட் எடுத்து கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வேலை செய்வாங்க. இதை பற்றி நான் நினைக்கல, அவருக்கு இதுக்கு நேரம் இருக்கணும். அவங்க இதுக்கு பதில் சொன்னாங்கண்டா சுத்த வேஸ்ட் நினைக்கிறேன். இப்ப அந்த அமைப்பு வந்து இப்ப நம்ம நாட்டு நடப்பை தேடிக்கிட்டு வந்து நாட்டு நடப்பத்தி ஒரு அறிக்கையை வெளியிடுவாங்க. எங்களை பற்றி அறிக்கை விட்டு அப்படி விடுறது எங்கட இது வந்து கிரேஸ் கூடி கொண்டு இருக்குதுன்னு. எங்கட இப்படி டில்சான் எங்களுக்கு இப்படி விடையில, எங்களுக்கு இப்படித்தான் எப்ப ஏறுமுகத்துல தான் இருக்கு. சரியா? ஆனா பாருங்க, நம்ம இந்த அறிக்கையை அடுத்து மக்களுடைய கருத்தை என்னன்னு நான் தேடி பார்த்தேன். உண்மையை சொல்ல போனா 75% உயர்ந்துள்ளது தற்போதைய நிலவரத்தின்படி அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் 80% அதிகரிச்சிருக்கு. பொய் செய்தி, இதெல்லாம் பொய் சொல்லாதீங்கடா அப்படின்னு அடிச்சிடாங்க. இன்னும் கொஞ்சம் 50 இருந்தது 50% கொடுக்கணும், 100க்கு 100 சாட்டிஸ் அப்படின்னு சில பேர் இத ப்ரூவ் பண்றேன்டா. சரியா? இந்த வருஷத்தை விடுங்க, வார வருஷம் மாகாண சபை எலெக்ஷனை வைங்க. அதுக்கடையில பெரும்பாலும் இந்த வெளியில இருக்கிற என்ன சொல்ற அந்த நண்டை சண்டு எல்லாம் உள்ளுக்குள்ள அடைச்சிருவீங்க. வார வருஷ இறுதியில வந்து பாராளுமன்றத்தை 5 வருஷம் மேலும் இன்னும் 5 ஆண்டுகளை கூட்டுறோம்னு ஒரு சர்வஜன வாக்கெடுப்பை வச்சு உங்களோட பவரை ப்ரூவ் பண்ணுங்க, வேலை முடிஞ்சு. சரி, அப்ப சரிதானே. சரி, அது அப்படி இருக்க நேரத்துல நம்ம நாமல் ராஜபக்சே அவன்ட பொஞ்சாதி எடுத்துக்கொண்டாலும் சரி, அவனோட மகன் எடுத்துக்கொண்டாலும் சரி, மனுஷி எடுத்துக்கொண்டாலும் சரி, அவனோட திருற அந்த என்ன சொல்ற அந்த அதிகாரிகள் தான் பச்சை கள்ளனுகள் முழு பேரு. அப்படிதான் சொல்றாரா? வாரம் போறங்க, மற்றதை பாருங்க, அது போடுவோம் பிறகு. இல்ல இப்ப போட்டுருவோம். இப்ப சொல்றீங்க, போட்டுருவோம். நான் சொல்ல உண்மையில இதுல அமைச்சர் சந்திரசேகரன் சொல்றாரு, ஓகே நீதிபதிகளோட வயதை நாங்க அதிகரிக்கல விடுவோம். இன்னும் ஒரு புது நீதிபதி அந்த பெஞ்சுக்கு வந்தா அவருக்கு மேல டைம் வேணும். நீதிபதியில புள்ளைய சொல்லல, அவங்க அந்த டைம் வந்து கேஸ படிச்சு அப்படி இப்படி எங்களுக்கு கேஸ் எல்லாம் முடிக்கணும் குயிக்கா. இதால வயது அதிகரிச்சா. இந்த ராஜபக்சன்ற லேசுப்பட்டவனா கொஞ்ச நேரம் கன்றாய் வேலையா செய்தவன் சரி அடிச்சு வாயில வந்துருச்சு, அவரோட மனசுல இருக்கிறது அப்படி வந்துருச்சு.
அவரா கதைக்கல டெல்சான் சனத்தை பற்றி தானே கதைக்கிறார். அவரா சொல்லல தானே, லேசுப்பட்ட ஆக்கலான்னு அவர் சொல்றாரு. சரியா, அப்பாச்சியை பற்றி. அதுல இன்னொன்று சொல்லியிருக்கு, அவரு கனவுலையும் என்னவெல்லாம் சிந்திச்சு கொண்டிருக்கிறாரு. ஆமா, அவருக்கு பல கனவு. நீங்க நாங்க சொல்றப்பலன்னா அமைச்சர், மீன்பிடித்துறை அமைச்சர் சந்திரசேகரன் சொல்றாரு, ராஜபக்சா எடுத்தாலும் சரி, அவன் பொஞ்சாதி எடுத்துக்கொண்டாலும் சரி, மகன்மார் 3 பேர் எடுத்துக்கொண்டாலும் சரி, அண்ணன் எடுத்துக்கொண்டாலும் சரி, தம்பிமார் 2 பேர் எடுத்துக்கொண்டாலும் சரி, தம்பிமாரோட பிள்ளைங்க எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது அவனுக்கு சொந்தக்காரங்க எடுத்துக்கொண்டாலும் சரி, அவனுக்கு அண்மையில் இருந்த அதிகாரிகள் எடுத்துக்கொண்டாலும் எல்லாருமே ஊழல் மோசடியில் ஈடுபட்டான். அந்த பிரச்சனையை பிறகு தேடி பார்க்கின்ற போது அது அரசியல் ரீதியாக திட்டமிட்டு அரசு அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக திட்டமிட்டு ஏற்படுத்தப்பட்ட தாக்குதல் கொலைன்னா, அப்ப அந்த கொலைகாரரை கண்டுபிடிக்கணுமா இல்லையா? கண்டுபிடிக்கும். விசாரிக்கணுமா இல்லையா? விசாரிக்கும். அப்ப அதனால வேண்டி இன்றைக்கு அந்த வழக்கு வேகமா முன்னுக்கு போய் கொண்டிருக்கும். 23,000க்கு அதிகமான விசாரணைகள் செய்யப்பட்டிருக்கு. அப்ப இந்த 3000 சாட்சியாளர்கள் இருக்கின்ற பொழுது இதை எல்லாத்தையும் விசாரிச்சது ஒரு 2-3 நீதிபதிகள். அவளுக்கு இடமாற்றம் செஞ்ச நடக்கும் இந்த வழக்கு மறுபடியும் ஆனாவில் வந்து ஸ்டார்ட் பண்ணும். அவருக்குமே நிம்மதி வைத்தது பாவம். அவருக்கு மட்டும் மகனுக்கும் போயிருச்சு. ஏன்னா அவரோட கட்சியில் இருக்கவரே சொல்றாரு, எவ்வளவு பாருங்க, அந்த பைத்தியம் எவ்வளவுக்கு முத்தி இருக்குன்னு சொன்னா, ஐயோ இது ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்கு நிலைமை. என்ன சொல்றாங்கன்னா, 2029 நாமல் ராஜபக்சே சிறைச்சாலைக்குள்ள சரி நாங்க ஜனாதிபதி ஆக்குவோம் அப்படின்னு நான் முதல் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. நான் என்ன சொன்னா முதல் சொல்லிட்டீங்க, அதான் சொல்றேன். நீங்க சொன்னதை தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணி கேட்டாங்களோ தெரியல. அதான் இன்னைக்கு அது ஒபிசியலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நாட்டுல ஜனாதிபதியை ஆக்க முடியாட்டி கூட சிறைச்சாலைக்குள்ள சார் நாங்க ஜனாதிபதி ஆக்குவோம். ஆனா அந்த பாடசாலைகள்ல நாடாளுமன்றங்கள் உருவாக்கி அந்த பாடசாலையில தேர்தல் வச்சு செய்யற மாதிரி அனுர்குமார திசாநாயக்க சிறைச்சாலையில ஜனாதிபதி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், உள்ளூராட்சி சபை தேர்தல் எல்லாம் வைக்கணும். அல்ல ஒரு தேர்தல் வைக்கணும். சோ அந்த டைம் அந்த ரிசல்ட்ஸை பார்த்துக்குவோம். இப்ப நாமல் ராஜபக்சே கிட்ட கேட்கறாங்க, நாமல் தூக்கம் இல்லாத சொல்லுங்களேன். ஜோன்சன் பெர்னாண்டோ சொல்றேன், எனக்கு விளங்கல சிங்களம். ரைட், ஜோன்சன் பெர்னாண்டோ சொல்றாரு, மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியா இருக்க நேரம் விடிய 4 மணிக்கு எழும்பிடுவார். 4 மணில இருந்து நாட்டுக்காக வேலையா, விவசாயிகளை பத்தி பாப்பாராம், அரசு சேவையாளர்களை பத்தி பாப்பாராம், தனியார் எல்லாத்தையும் பத்தி 4 மணில இருந்து வேலையா. தலைகளா தொங்குறது 4 மணில இருந்து 4 மணி. அது ஃபிட்டா உடம்பு வச்சுக்கணும் தானே, அது இல்லாம ஏழுமா. அதனால அந்த காலத்துல 4 மணில இருந்து இதுவும் ஒரு வேலையா செஞ்சுக்கிட்டு இருக்காரு. பாருங்க, அவர் 4 மணிக்கு எழுந்திருச்சு எத்தனை மணிக்கு தூங்குவாரு தெரியும். ஆனா மைத்திரிபால சிறிசேன பாருங்க 10 மணிக்கெல்லாம் தூங்கிடுவார். 10 மணிக்கு சத்தம் இல்லை. 10 மணிக்கு அப்புறம் நீங்க என்னதான் அழைப்பெடுத்தாலும் இல்ல. இவரு 10 மணி தூங்குறா. இவர் விதானியாரா இருந்தவர் மைத்திரி, அவர் சட்டத்தரணி மஹிந்த ராஜபக்ச. ஆமா, அதனால எல்லாம் ஒரு மாதிரி இருக்காங்க. பாருங்க, பாட்டலி சொல்றார், இன்னைக்கு இந்த நாடு நாசமாவதுக்கு என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? பாட்டலி சொல்றார் என்ன தெரியுமா? ஜேவிபி இல்லாவிட்டால் இன்று இலங்கை வளர்ந்த நாடாகி இருக்கும். தம்பிக்க ரணவக்க ஜேவிபி இருந்திருக்க கூடாதான், இருந்திருக்காட்டி இந்த நாடு இப்படி இல்லையா, இதை விட பல மடங்கு அபிவிருத்தி அடைஞ்ச பொருளாதாரத்துல எல்லாம் வேற லெவல் அப்படிங்கிற மாதிரி இந்த நாடா உருவாகி இருக்கும் அப்படின்னு பாட்டளி சம்பிக்கிற அளவுக்கு சொல்றாரு. இன்னும் பாத்தீங்களா? நிறைய பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. முன்னாள் வடமாகாண ஆளுநர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், முன்னாள் மஹிந்த ராஜபக்சவின் எடுபடி யாரு? சுரேன் ராகவன் அவர்கள். சுரேன் ராகவன் இவருக்கு வந்து அங்க சில என்ன சொல்ல விசாரணையில் போய் கொண்டிருக்குன்னு சொன்னாங்க. தமிழ் இஸ்லாம் மக்கள் மத்தியில் ஜனாதிபதிக்கு இருந்த செல்வாக்கு துளியாக கழுவப்பட்டுள்ளதா? துளியாக கழுவப்பட்டிருக்கான். சரி, அவ ஜிஎல்பி ஸ்டீமுக்கு தூக்கி கொடுப்பாங்க போல அப்படின்னு நினைச்சு அங்க இருக்கிறார். அவ அங்கதான் இருக்காரு. அங்கதான் இப்படி எல்லாம் ஓடுபட்டு தெரிஞ்ச என்ன நடக்கும் இவருக்கு. இப்படி எல்லாம் ஓடுபட்டு தெரிஞ்ச என்ன நடக்கும் சுரேன் ராவனுக்கு அடுத்த தேசிய பட்டியல். இவர் என்ன சொல்ற சும்மா இவருக்கு இந்த நோகாம நொங்குதுன்றான் இவையில சுரேன் ராவனுக்கு. வடமராட்சி தென்மராட்சிக்குள்ள காணி கொடுத்த பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கு தெரியாம அங்க இவங்களுக்கு. இவரு நம்ம இப்ப இன்னும் கொஞ்ச நாளையில வேற என்ன சொல்ற, தமிழ் பேசும் கூட்டணிக்கு வருவார் அவங்களோட சார்புல. சுமந்திரன் கிட்ட வந்திருந்து அப்படி கொடுத்து இவருக்கு தான் ஒரு தடவை சுமந்திரன் ஏதோ பாலிமர்ல கிளி கிளி என்று கழிச்சது. ஆனா இவர் சொல்றாரு, இப்ப நாங்களும் எதிர்பார்த்தோம் இப்ப இது உண்ணாகிருமா இல்ல. நான் இவர் சொல்றாரு, அவங்களும் எங்களோட வந்து சேர்ந்தா நல்லா இருக்கும், ஒரு பயணம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி அண்மையில சொல்லியிருந்தாரு. இவர் எதிர்பார்க்கிறார் அவங்க வருவாங்கன்னு. அந்த ஏகேடி அரசாங்கம் வந்து சிறுபான்மையில ஆதரவுல வந்ததா சரியா?
சுரேன் ராகவன் வந்து தமிழ் மக்களை பற்றி கேட்கறதுக்கு எனக்கு தெரியல என்ன தகுதி இருக்குன்னு எனக்கு அவரும் சொல்றாரு. ஒரு கொஞ்சத்தை பாருங்க, கூட போடாங்க தம்பி, இரண்டாவது பிரயோஜனம் கொஞ்சமா போடுங்க. அரசாங்கம், இந்த அரசாங்கம் ஜனாதிபதி ஏகேடியினுடைய அரசாங்கம் வந்து சிறுபான்மையினுடைய ஆதரவில் வந்தது என்று மறக்கவோ மறைக்கவோ முடியாத ஒரு உண்மை. சேடமாக முஸ்லிம் மக்களும், தமிழ் பேசும் முஸ்லிம் மக்களும், தமிழர் மத்தியிலும் அவருடைய இருந்த செல்வாக்கு. ஆனால் அந்த செல்வாக்கு 2 வருடங்கள் போகும்போது படிப்படியாக துளி துளியாக அது கலட்டப்பட்டும் அது கழுவப்பட்டும் இருக்கிறது. இந்த மரைக்காருக்கு என்ன பிரச்சனை? நிலக்கரியில 14,000 மில்லியன் நஷ்டம் ஏற்படுத்தியது, 323 கண்டெய்னர் பிரச்சனை, 2.5 மில்லியன் டாலர்களை பறித்தது. ஜனாதிபதி அனுதாபம் தேட நினைக்கிறார். அவருக்கு ஒருபோது அனுதாபம் கிடையாது. அனுதாபத்தை பெறுவதற்கு ஜனாதிபதி தனது பதவியை விட்டு போவதாக சொல்கிறார். இப்ப நான் என்ன தெரியுமா சொல்றேன், கனவுல என்ன ஜனாதிபதியாகுனா நான் உடனே 100 அரெஸ்ட் பண்ணுவேன். நீ ஆகணும். என்ன காரணம்? இன்னும் ஒழுங்கா டியூட்டி செய்யல. இன்னும் உள்ள போக வேண்டியவங்க நிறைய பேர் இருக்காங்க, அதனால சொல்றீங்க அப்படி இல்ல. உண்மையில நீங்க கேட்கலாம், அவர் நீதிபதி என்று முறை கேட்க தொடங்கிடுவோம். அப்புறம் எங்கடாக இல்ல, இவர் உண்மையில இவர் என்ன சொல்லுங்க, இவர் இந்த 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 கதைகளுக்கெல்லாம் இடம் கொடுக்காம உடனடியா இனி ஒரு வருஷத்துக்கு டீல்ஸ் இவர் என்ன செய்யணும், கேமரா போட்டுறது, கேமரா போட்டு இந்த இட்டுக்கிற வழக்குகளை ஒற்று வழக்கம் விடக்கூடாது. முழு பேர் இந்த சில அவசரத்துக்கெல்லாம் ரிட்டையர் பண்ண ஜட்ஜ் மாதிரி எல்லாம் எடுத்து உள்ளுக்குள்ள போட்டு முழு வழக்கு இதெல்லாம் கிளீன் ஆக்கிறோம் 1 வருஷத்துக்கு. ஆனா இவர் என்ன செய்யணும் தெரியுமா, இந்த 1 மாதத்துக்கு ஒரு 6 தீர்ப்பு கொடுத்துண்டு அவங்கள தொலைக்காட்சியில வெளிப்படுத்தணும் வடிவா. இப்போதான் சொல்ல போனா இவர் இந்த திருட்டு, இவர் இன்ன திருட்டு. நான் இப்ப அந்த ஞாபகம் இருக்காட்டில் நான் கோழி திருடினேன், நான் மாடு திருடினேன் என்ற மாதிரி, நான் மத்திய வங்கியை கொள்ளையடித்தேன், நான் கிரிசை கொள்ளையடித்தேன் அப்படின்னு ஒவ்வொரு கள்ளநேலும் அத மக்களுக்கு அப்ப களவு குறையும். இவருக்கும் உண்மையா வேலை செய்ய தெரியும். நீங்க அப்படி சொல்றீங்க சரியா? ஜனாதிபதி நீதித்துறையில எப்படி செய்யணும் அப்படி செய்யணும் பாருங்க. இப்ப ஒண்ணு செஞ்சதுக்கே இவ்வளவு பிரச்சனை, இன்னும் 1 மாதத்தில் வழக்கு விசாரணை முடிந்துவிடும் என்று ஜனாதிபதிக்கு எப்படி தெரியும்? ஜனாதிபதி நீதிபதியா அப்படின்னு யார் சொன்னது? உதயகம்மன் பிள்ளை, சட்டத்தரணி உதயகம்மன் பிள்ளை சொல்றாரு இன்னைக்கு ஊடக சந்திப்புல வச்சு. பாத்தீங்க தானே, இது ஒண்ணுக்கே இவ்வளவு பிரச்சனை. நான் கேட்கிறேன், அவங்களாவது சொன்னாங்க, நீங்க நீதித்துறையே தலைகளை புரட்டி போட்டீங்களே முதல்ல அந்த காலத்துல. உண்மைக்கு ஈஸ்டர் அட்டாக் சம்பந்தமான விசாரணையை சொல்லணும்னா நம்மளா விடுமுறை நாட்கள் எந்த கேஸும் விசாரிக்க மாட்டாங்க. ஆனா இந்த ஈஸ்டர் அட்டாக் விடுமுறை நாட்கள், சனி ஞாயிறு நாட்களையும் இப்ப அந்த விசாரணைகள் ரொம்ப தீவிரமா போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிற மாதிரி தான். ஜனாதிபதி சொன்ன மாதிரி மிக விரைவில் இந்த 1 மாதத்துக்குள்ள ஒரு தீர்ப்பு கொடுக்க போறாங்க. 7-8 மணி வரையும் நீடிச்சேன்னு நினைக்கிறேன். ஆமா, அதனாலதான் இப்ப சொல்றாங்க. பாருங்க, இத கேளுங்க, ஜனாதிபதி என்ன சொன்னாலும் நாங்க எங்கட ஜனாதிபதி சொல்ற நீங்க கேளுங்க. சொல்லுங்க. ஜனாதிபதி துமா தயவு செய்து சொல்களே, சில்லறைத்தனமாக வேலை செய்ய வேண்டும். அதான் சொல்றது. அவருக்கு ரொம்ப கோபம். நாமல் ராஜபக்ச சொன்ன கருத்து இவ்வளவுதான் விளங்குனது. அதுக்கு அங்கால விளங்கல சொல்லிடுவோம். முதல் வீடியோ பாருங்க, சொல்லுவோம். එහෙනම් අපි ජනාධිපතිවරයාට කියන්නේ කරුණාකරලා මේ ලාමක වැඩ කරන්න එපා. බාල වැඩ කරන්න එපා. කරුණාකරලා බාල වැඩ කරන්න එපා ජනාධිපතිතුමා. ඔයාගේ හිත රිදෙන ඒවා ඇති. ඒවා මෙරට මිනිස්සු පලි නැහැ. ඔයාගේ හිත රිදෙන එකට බෙහෙත් හොයාගන්න, ක්‍රමවේදයක් හොයාගන්න, පාලනය කරන්න. හැබැයි ජනතාවගේ හිත රිදෙන එක වළක්වන්නත් වැඩ කරන්න. ජනතාවගේ හිත රිද්දන්න නැතුව වැඩ කරන්න. අද ජනාධිපතිවරයා ආණ්ඩුවයි තමන්ගේ හිත සංසුන් කරගන්න ජනතාවගේ හිත රිද්දලා තමන්ගේ දේශපාලන භූමිකාව අරන් යන්න උත්සාහ කරනවා. අපි ගම්වල යනකොට යන්නේ ජනතාව අපිට මුණ ගැහෙනකොට අම්මල කතා කරන්නේ ඒක. අපි ඔබෙන් ඉල්ලන්නේ. අපි ගම්මට්ට මේක රාසි වෙන්න. මෙරටේ ගොවි ජනතාව වෙනුවෙන් මහ පොළොවේ පය ගහලා බත සපේන මෙරටේ දෙවුන්දරින් පටන් ගත්ත පේදුරුදුනට යනකම් මෙරටේ ජීවත් වෙන හැම පුරවැසියටම කන්න දෙන දරුවන්ගේ පෝෂණය ආරක්ෂා කරන මහ පොළොව එක්ක දේශගුණ එක්ක පොරබදලා අමාරුවෙන් ජීවත් වෙන ගොවි ජනතාව වෙනුවෙන් අපි ඕනෑම අවස්ථාවක பெணி ஹிட்டனவை கேன காத்மகே ஆதரி அம்மே தாத்தி அப்பி ஒபதம் உன்னாசன மதக்க நல்ல அன்புன்னு தான் இப்ப அந்த விவசாயிகள் மேல வந்தது. திடீர்னு ஒரு அன்பு, பற்று, பாசம், காவதல், லவ் எல்லாம் ப்ராப்பா போட்டு அள்ளி வீச்சுக்கிட்டு இருக்க. அதான் சொன்னாரு, நான் எல்லாம் ஆட்சிக்கு வந்தா ட்ரோன்ல தான் ரசாயன பசலையை தெளிப்போம் அப்படி சொல்லி சொன்னவர் தான் இவரு. இவருக்கு என்னன்னா, இவர் இந்த உரையை ஆரம்பிக்கும் போதே ஒரு வீடியோல பார்த்து சொல்றாரு, இந்த ஜேவிபி என்பிபி அரசாங்கம் வந்ததுல இருந்து ரொம்ப கஷ்டப்படுற மக்களுக்காக நாங்க துணை நிற்போம் அப்படின்னு எனக்கு மைண்டுக்கு டக்குன்னு வருது.
அண்மையில இந்த சிறைச்சாலை கலவரங்கள் நடந்து வந்தாங்க. உங்களுக்கு இதா ஞாபகம் வந்தது, மக்களுக்கு சோழனை கலவரத்து நீதிமன்றத்துக்கு அதாவது எனக்கு என்ன ஆகுதுன்னா, சரி நான் யோசிச்சேன், சரி என்பிபி ஜேவிபி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தோன யாருக்கு பிரச்சனை அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். யாரா நாமல் யார சொல்றாருன்னு டக்குன்னு சிறைச்சாலை பக்கம் போனா சிறைச்சாலைக்கு வெளியேந்து வச்சுடுறாங்க. இந்த என்பிபி அரசாங்கம் வந்ததுல இருந்து எங்களோட பிள்ளைகளுக்கு சரியான கரைச்ச உங்க காசுல நான் குடு அடிச்சோம். அந்த டீமுக்கு தான் பிரச்சனை இந்த அரசாங்கம் வந்ததுல இருந்து. சோ அந்த மக்களுக்கு அந்த கூட்டத்துக்கு எந்த விதத்திலையும் உதவியா இருக்கிறதுக்கு நாமல் ராஜபக்ச ரெடி அப்படிங்கறத இந்த இடத்துல சொல்றாரு. அது மாத்திரம் இல்லாம ஜனாதிபதி அவர்களே, உங்க மனசு வேதனைக்கு நீங்க மருந்து போடுறதுக்கு இப்படியெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, ஆனா நாட்டு மக்களுடைய மனவேதனையும் பாருங்க, அதுக்கு என்ன தீர்வுங்கிறத கண்டுபிடிங்க. அதை விட்டுட்டு உங்க உட்பட உங்க அரசாங்கத்தில் இருக்கவங்களுடைய மனவேதனைக்கு நீங்க மருந்து தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நாமல் ராஜபக்ச சொல்றார். நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயதில்லை கூட்டுவதென்றால் சர்வஜன வாக்கெடுப்புக்கு போங்கள், இல்லையா செய்யாதீர்கள். லீடர் ரவுஃப் ஹக்கீம், உங்கள்ட்ட ஒரு கேள்வி, ராஜபக்ச ஒரு காலத்துல போல அநியாயம் நடக்கும். நீங்க அந்த டைம் என்ன கோமாவிலையா இருந்தீங்க? உங்களோட வாசையிலான்னு சொல்லணும். வெக்கம் மானம் ரோசம் சுன ஒன்றுமே இல்லையா? முள்ளால் எடுக்கிறேன்னு கொண்டு இருக்கிறீங்க. நீங்க அப்படி சொல்றீங்க, எனக்கு தெரியாது, உங்களை நோட் பண்ணி தான் ஒரு அக்கா சொல்ல தெரியாது. இந்த கல்முனை விஷயம் சம்பந்தம் ஒரு நிகழ்ச்சியில பேசும்போது சொல்றாரு, என்னடாப்பா அநியாயம், நான் இந்த விஷயம் சம்பந்தம் பேசாததுக்கு வினைய போட்டு அடிக்கிறானுங்கள் அப்படின்னா அவர் சொல்றாரு. எனக்கு மைண்டு கொஞ்சம் வந்துச்சு கோப்பதான். சரி இல்ல சார், இப்ப நீதிபதிகளுக்கு வருவோம். நீதிபதி வயதில் கூட்டுற சம்பந்தமா என்ன பிரச்சனை லீடர் உங்களுக்கு? அதுல இன்னும் மட்டும் சொல்றாரு, அவர் லீடர் வந்து ஜனாதிபதியாக தொடர்வதில் தான் ரிஸ்க், அதனால்தான் ஜனாதிபதி அனுர இப்படி துடிக்கிறார். இப்ப அதான் இப்ப ஜனாதிபதி அன்னைக்கு சொன்னார் தானே, நீதிபதிகளுடைய வயதில்லை நீடிக்கிறது மற்றும் இன்னும் பல விஷயங்களை நான் வந்து அதிரடியா செய்யறது வந்து எனக்கு ரிஸ்க், எனக்கு தெரியும். அப்ப அவர் அதை சொல்றாரு, அப்படின்னா நீங்க செய்யாங்க, சர்வஜன வாக்குக்கு போங்க, அதை விட்டுட்டு ரிஸ்க் எடுப்பீங்களே அப்படின்னு அவர் சொல்றாரு. அதை சொல்லிட்டு கேட்கிறாரு தான், இப்ப ஜனாதிபதி இவ்வளவு இப்படின்னு சொல்றோம்னா அவர் சொல்றாரு, ஆமா அவர் தொடர்ந்து ஜனாதிபதியா இருக்கிறதுல நிறைய பிரச்சனை இருக்கு, ரைட்டா, இந்த விஷயமெல்லாம் செஞ்சா அவருக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, அதனால அதுதான் இப்படி துடிச்சுக்கிட்டு இருக்காரு, தங்களனவா தடுமாறுறாராம், அதுக்கு பார்த்து சோதிச்சு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. எனக்கு அதுல பிடிச்ச தான் ரவுஃப் ஹக்கீம் தொடர்புல என்ன விமர்சனம் முன்வைச்சாலும் அவர் சொல்லுவார், அவர் அந்த ஒரு மேடையில பேசுற, என்னை காரசாரமா விமர்சிப்பவர்கள் நான் லீடர்ன்றாங்க, அதனால அது தலைமைக்கு இருக்கக்கூடிய கெத்தா. அது சரி, அவர் அப்படி சொல்றாரு. இன்னொன்னு சொன்னாரு, இன்னொரு காரமான வேர்டு அது அப்படின்னா அவரை பவர்ஃபுல்லா கொடுக்குற என்ன சொன்னா, இந்த கலாச்சார ஆடை அதை மாற்றி விட்டு வர சொல்லுவது வந்து ஒரு நிர்வாணப்படுத்துவதற்கு சமன் அப்படின்னு வந்து ரொம்ப காரசாரமா சொல்லியிருந்தார். சார், நாங்க ஹிஜாப் போட்டுக்கிட்டு நாங்க இந்த காதை திறந்து வைக்கணும்னு சொல்றாங்களே, இது என்ன விஷயம்? இது சும்மா உப்பு சப்பிலா விஷயம் சார். நாங்க காதை மூடிட்டு ஸ்டெட்டஸ்கோப்பை போட்டு ஒழுங்கா நோயை கண்டறிகிறோமே, அதுல என்ன பிரச்சனை இருக்கு? ஒன்றும் இல்லை, சமகார விஷயம். நான் ஒன்றும் பேசல, என்ன போட்டு என்ன குஞ்சு தவறான். ஏன்னா இந்த விஷயம் முள்ளலாம் எடுக்கும். நான் முகநூல்ல போய் சண்டைக்கு போறேன், அது பேச வேண்டிய இடத்துல பேசி அதுக்கு முடிவு காணுவன். இல்ல, உண்மையில இதுல நான் ரவுஃப் ஹக்கீமுக்கு விளக்கம் சொல்லணும். ரவுஃப் ஹக்கீம் அவர்களே, நீங்கள் ஒரு சட்டத்தரணி, நீங்க கோர்ட்ஸ்ல வாதாடாதெல்லாம் ரெண்டாவது பிரச்சனை. இது பாருங்க, இது வந்து 1989ஆம் ஆண்டு வந்து சுற்றி நிறுவனம், சரியா? இந்த சுற்றி நிறுவனத்தை அடிப்படையாக வச்சு ஏன் இது ஒரு ஆடை விவகாரத்தை அதை பாதிக்கப்பட்ட பெண்கள் கூட இங்கே மீது சம்பந்தம் எந்த ஒரு கருத்தும் பதிவு செய்யல சார். அந்த 9 பெண்களும் ஏன் ஆடை விவகாரத்தை இப்படி ஒரு மத பிரச்சனையா மாத்துறீங்க? சேக்குலர் என்ன, 16 பேர் வேலை செய்யறாங்க, அங்க சிற்றூழியர்களா தாதியர்களா 16 பேர் வேலை செய்யறாங்க, சுகாதார அமைச்சர் சுற்றி நிறுவனத்துல வேலை செய்யறாங்க. இதுக்கு பின்னால ஒரு வைத்தியர் இயங்கி கொண்டிருக்கிறார், மதவாத அடிப்படையில் இருக்கக்கூடிய வைத்தியர். அவருக்கு எதிராக பயங்கரவாத தடை சட்டத்துல விசாரணை போய் கொண்டிருக்கு. அவருக்கு இப்ப சம்பளம் நிறுத்தப்பட்டிருக்கு. மேலதிகமான விவரம் நீங்க இன்றைக்கு செய்திகளுக்கு அப்பால கேட்கலாம். ரவுஃப் ஹக்கீம் நீங்க ஒன்றை புரிஞ்சு கொள்ளணும், இந்த சேக்குலர் இருக்கு, 5 சேக்குலர் வந்திருக்குது. அதாவது இலங்கை சுகாதார திணைக்களத்தையும் பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல் அமைச்சையும் மேற்கோள் காட்டி கிட்டத்தட்ட 5 சேக்குலர் வந்திருக்கு ஸ்ரீலங்காவோட. இந்த 5 சேக்குலரும் வந்து மிக திட்ட தெளிவா சொல்லுது, நீங்க ஒரு மூத்த சட்டத்தரணி, இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு கண்ணியமா நடந்து கொள்ளணும். இப்ப அண்டு பாத்தீங்கன்னா காரிஸ் இன்றைக்கு விஜிதகரத்தை மீட் பண்ணிருக்காரு. ஹாரிஸ் வந்து மொசாட்டோட கொண்டு வைத்திய சூகனன் ஒப்புடுறாரு. வைத்திய சூகனன் இந்த சம்பவம் இடம்பெறதுக்கு 2 வாரங்களுக்கு முன்னரே வந்து விபத்துக்குள்ளாகி மிகவும் மோசமான நிலையில தலையில ரத்த கசிவு அப்படி இப்படியான பெரிய நெருக்கடிகளை எதிர்கொண்டு இருக்கிறார். ஒரு நாளைக்கு முன்பாகவே ஒரு பாரிய விபத்தில்
விபத்தை சந்தித்து அதில் மோசமாக பாதிக்கப்பட்டு இன்று வரை அந்த வைத்தியசாலைக்கு செல்லாமல் கடமை லீவில் காணப்படுகின்றேன். சரியா? இந்த சூழ்நிலையில அவங்கள போட்டு இதுல உண்மையா சொல்ல போனா இத இவ்வளவு ஒரு என்ன சொல்ற ஒரு வன்மத்தோட கொண்டு போனது முஸ்லிம் மக்கள் இல்ல, அவர்கள் மிகவும் நல்லவர்கள். அவர்கள் இன்றைக்கும் அந்த வைத்தியசாலையை போறாங்க, வைத்திய சூழனுக்கு ஆதரவாகவும் 1-2 பேர் குரல் சமூக வலைதளங்களை அவங்கள விமர்சிக்கிறாங்க. இல்ல அது மட்டும் இல்லைன்னா எனக்கும் ஒரு பாயிண்ட் வந்துச்சுன்னா, இதுவரை காலமும் எத்தனையோ இஸ்லாமிய சகோதரர்கள் சிகிச்சைக்காக போயிருப்பாங்க. என்னைக்காவது ஒரு செய்தி பதிவாகணுச்சா, இல்ல இந்த டாக்டர் சிகிச்சை பண்ண மாட்டேன்னு சொன்னாரு, இஸ்லாமியர்களை கண்டுக்க மாட்டேங்கிறாரு, இஸ்லாமியர்கள் நிராகரிக்கிறாரு, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னாரு, இங்கேயாச்சும் ஒரு செய்தி பதிவாகி இருக்கா? அப்படி பதிவாகி இருந்தா நாங்க அதை வன்மையா கண்டிச்சு அதை நாங்க பெருசா பார்த்திருக்கலாம், பேசியிருக்கலாம். ஆனா இதுவரைக்கும் பற்றி நடந்தது இல்ல. அதையும் நாங்க யோசிக்கணும் இந்த இடத்துல. வடிவ பாத்தீங்கன்னா இந்த சேக்குலர் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், அதாவது மிக டீப்பா இருக்கு. 2022ஆம் ஆண்டு சேக்குலர் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், பதவி நிலை தரங்களில் உள்ள உத்தியோகத்தர்களின் சீருடை தொடர்பில் வெளியிடப்பட்ட 1989ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் 1ஆம் தேதி அரசாங்க சுற்றறிக்கையில் 889 மற்றும் சீருடை விதந்துரைக்கப்பட்ட அரசாங்க உத்தியோகத்தர் சீருடை தொடர்பில் ஏற்புடைய ஏனைய சுற்று நிறுவனங்களும் தொடர்ந்து செல்லுபடியாகும் என்று சொல்லிட்டு 2022ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட சேக்குலர், அதுக்கு முன்னர் வந்த சேக்குலர் எல்லாம் அதாவது அதை நீக்கிட்டு இப்ப நடைமுறையில் இருக்கிறது 2022 11-30 சேக்குலரும் 1989 2-1 வந்த சேக்குலர் தான் நடைமுறையில. அதுல தெளிவா சொல்லுவார், மத உரிமண்டு இருக்குதே ஒழிய மத வழிபாடுகளை கொண்டு வேலை நேரத்துல செய்ய சொல்லு. உண்மையில அந்த ஊழியர்களும் பாவம், முஸ்லிம் மக்களும் பாவம். இதுல காரிஸ் என்ற ஒரு எம்பி அவருக்கு அரசியல் வங்குரோத்து வைத்தியரை கொண்டு மொசாட்டோட ஒப்புறானப்ப வந்தான். எவ்வளவு ஒரு வங்குரோத்து நிலையான அரசியல். இன்றைக்கு வாங்க செய்திகளுக்கு அப்பா இல்ல, இது டீப்பா கதைக்கணும். மிக அதிகமான தகவல் அங்க இருக்கு. இல்ல அதான் இப்ப அதை சொல்லிடணும். இப்போ கல்முனை ஹிஜாப் விவகாரம் குறித்து முன்னாள் MP ஆரிஸ் மற்றும் இஷாக் ரஹ்மான் ஆகியோர் அமைச்சர் விஜித் ஏரத்தை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார்கள். அமைச்சர் விஜித் ஏரத்தை சந்தித்து பேசும்போது அவர் சொல்லியிருக்காரு, ஜனாதிபதி நேரடி கவனத்திற்கு கொண்டு செல்வதாக அமைச்சர் உறுதியளித்திருக்காரு. அந்த வீடியோ மற்றும் புகைப்படங்கள் வடிவ பாருங்க டெல்சான். ஜெயில நடந்த கலவரம் ஃபெயிலியர், தென்னிலங்கையில வச்ச கலவரம் ஃபெயிலியர், அடுத்தது மத கலவரம் ஒன்றுக்கு ட்ரை பண்றாங்க. இதுக்கு அரசாங்கம் இடம் கொடுக்க கூடாது. இதுல உண்மையில முஸ்லிம் மக்களும் தமிழ் மக்களும் தெளிவா இருக்கிறாங்க. பஜார் நோமலா இயங்கி கொண்டிருக்குது, கடைக்கு போறாங்க, வைத்தியசாலை போறாங்க, நாளாந்த செயற்பாடு நடந்து. இது நடக்கலன்னொடனே பாருங்க, போன பார்லிமெண்ட் ஒரு ஜெயில் விவகாரம், அதுக்கு முந்தின பார்லிமெண்ட் ஒரு ஜெயில் விவகாரம், இந்த பார்லிமெண்ட் என்ன நடக்க போகுது? அந்த உடை விவகாரம். அப்ப நான் கேட்கிறேன் சிம்பிளா, 16 ஊழியர் அங்க பணியாற்றுறாங்க முஸ்லிம் சகோதரிகள், அவங்க சுகாதார அமைச்சர் சுற்றுச்சூழத்துல பணியாற்றுறாங்க. அப்பயே நீங்க புரிஞ்சு கொள்றீங்க இல்ல? இப்ப என்ன தேவை? எங்கேயா ஒரு இடத்த நாட்டை குழப்பினா அவனுக்கு ஜாக்பாட். ஆனா மக்கள் இதெல்லாம் பார்த்து ஏமாந்து இன ரீதியா மத ரீதியா தயவு சண்டைகளை மட்டும் போட்டுக்காங்க. அது தேவையில்லாத ஒண்ணு. ரைட்டா? இது அரசியலாக்கி பல பேர் குளிர் காய்றாங்க. மக்கள் தெளிவா இருங்க. இது ஒரு சாதாரணமான பிரச்சனை. நீங்க இன்றைக்கு இருக்கிற மாதிரியே நாளைக்கும் இருங்க. எனக்கு முஸ்லீம் ஒரு சாய்ந்த வருது, அட்டப்பழத்துல இருந்து பலர் எனக்கும் குறுஞ்செய்தி அனுப்புறீங்க, ஐயோ தமிழர் என்ன வாப்பாண்டு. ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்க ரிலாக்ஸா இருங்க. நமக்குள்ள ஒரு விரோதம் வேணும். ஏன்னா கடந்த காலங்கள்ல பஜார் ஒரு கிழமை பூட்டி 2 கிழமை பூட்டி சில பேர் எம்பியா இல்லைன்றதுக்காக பிரச்சனையை கொண்டு வராங்க. வேணாம். பிரதி அமைச்சர் நளின் ஏவகே சொல்றாரு, இந்த இன மத சாதி வேறுபாடுகளை ஏன் தலையில் சுமந்து கொண்டு திரிகிறோம், இவைகள் மோசமான விடயங்கள் தானே அப்படின்னு இந்த விடயமெல்லாம் பார்த்துட்டு ஒரு மக்களுக்கு ஒரு ஐடியா சொல்றாரு. இதெல்லாம் எதுக்கு தலையில வச்சுக்கிட்டு சுத்துவானே, விட்டுட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ரைட், அதான் முக்கியமான விஷயங்கள். ஆனா கமெண்ட்ஸ்க்கு போமா, சில கமெண்ட்ஸ் தான் வாசிக்கலாம். நாடு சந்தோஷமா இருக்கிறது காரணம் தமிழரசு ஜனாதிபதி செயலகத்துக்கு ஆலோசனை வழங்கி கொண்டிருக்கிறார். எனக்கு அந்த தகுதி இல்ல. நீங்களும் நல்லா இருக்கணும். இல்ல இப்ப எங்கட உறவு உங்களோட உறவு எல்லா நாட்டிலும் இருக்கு, எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கணும். எப்படி சிரிக்க முடிவது? இப்படி உங்கள் சிரிப்பு தான் நிகழ்ச்சிக்கு இன்னும் சிறப்பு. ஆகா, அது 15 பேர், அதுக்கு வேற லைக். அம்புலி மாமாக்களின் கதைகளை மக்கள் கணக்கில் எடுக்க மாட்டார்கள். நீங்க சொன்னது சரி. உண்மையிலேயே டில்சான் சிரிப்பு சிறு பிள்ளைகள் போல் இருக்கிறது. God bless you டில்சான். அந்த சிரிப்புக்கு பின்னால பல வழிகளும் இருக்கிறது. அதான் நான் சொல்றது இல்லை. கஷ்டங்களையும் கவலைகளையும் கடந்து சிரிக்க வைக்கிறது தான் எங்களோட வேலை. ஒவ்வொரு பலரை சிரிக்க வைக்கிற கலைஞன் வாழ்க்கையில சோகம் நிறைஞ்சவன். கட்டாயம் தனியை கதைச்சா கண்ணீர் தானே அவனோட வாழ்க்கை. சரி, அடுத்த டில்சான். பிள்ளைகள், நீங்கள் இருவரும் தமிழ் தேசிய சொத்துக்கள். நகைச்சுவையாக உண்மைகளை உடைத்து உரையாற்றுகின்றீர்கள். உங்கள் சேவைக்கு எனது பாராட்டுகள், தொடருங்கள்.
இலங்கை சிங்கப்பூராக வர வேண்டும் எனில் கடுமையான சட்டங்கள், இன ஒற்றுமை, திறமை உடையவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும். தமிழர் சிங்களவர் என்ற பாகுபாடு இல்லாமல் கந்தவேல் டென்மார்க், அதாவது நாங்க சொல்ற மாதிரி அதாவது ஒவ்வொருவருக்கும் உரிமை கொடுக்கப்படணும், அவர்களோட உரிமை மதிக்கப்படணும். ஆனால் இந்த நிலப்பாடு நல்ல வரவேற்கத்தக்கது. உதய கம்பன்பில நீதிபதியை திரட்டும், இது பற்றி நாட்டு நடப்பில் காணவில்லை. அவர் எத்தனை வழக்குகளுக்கு ஆஜராகி உள்ளார் என்று அவரால் கூற முடியுமா? நாங்க சொல்லிட்டோம், அவர் பிள்ளையாண்ட வழக்கறிஞர் என்று சொல்லி இருக்கிறோம். எனிவேடில் சார் இன்றைக்கு கணக்கு கோமன் சொல்லி இருக்கிறீங்க, வாசிக்க முடியல, பல விஷயங்கள் சீரியஸாகவும் சுவாரஸ்யமாகவும் பேச வேண்டியிருந்தால எனிவே நாளை கொஞ்சம் கூட பேசலாம் நினைக்கிறேன். பாய் பாய். பாய். உங்கள் பெற்றோரின் நிம்மதியே எங்களின் நோக்கம். செவிலியர் பராமரிப்பு, ஆரோக்கிய உணவுகள் மற்றும் சொகுசு அறைகளுடன் ரத்மலானியில் வி கேர் ரெசிடென்ஸ். கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங், வெள்ளவத்தை IBC ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில். நல்லூர் திருவிழா தினமும் காலை மாலை சிறப்பு நேரலையில் உங்கள் விளம்பரங்களும் இடம்பெற இன்றே அழையுங்கள்.